உலக சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். 25/3/2026 புதன்கிழமை ஞானபீடத்தில் அதிகாலை சிறப்பு தவம் முடித்து மலேசிய அன்பர்களுக்கு குருமகான் நல்லாசியுடன் மெஞ்ஞான ஆசிரியர் திருப்பதி ராஜா மற்றும் மெஞ்ஞான ஆசிரியை பார்வதி ஆகியோர் மகாசக்தி யோகம் பயிற்சி அளித்தனர். இரவு சத்சங்கத்தில் குருமகான் தனது அருளுரையில் இருதய குகை பற்றி அருளுரை ஆற்றினார்கள். இருதய குகை எங்கு உள்ளது? இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ரத்தம் இருக்கிறது. அப்ப இந்த ரத்த ஓட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்த ஓட்டம் மனித உடலில் ரத்த ஓட்டம் ஓடுகின்ற இடத்தில் மனம் இருக்கிறது. யோக சாஸ்திரத்தில் உள்ள அந்த கரணம் மற்றும் புறக்கரணம் ஆகியவற்றை விளக்கி கூறினார். கரணங்கள் என்னென்ன கரணம்? புறக்கரணம், அந்த கரணம். கரணம் என்றால் என்ன? கருவி. கரணம் என்றால் கருவி. உலகத்தை அறிந்து கொள்வதற்கு இரண்டு விதமான கருவிகள். ஒன்று புறக்கருவி, இன்னொன்று அகக்கருவி. அதனாலதான் புற கரணம், அந்த கரணம் அப்படிங்கிறோம். உடலினுடைய புறத்தில் இருக்கிறது. அதனால இதுக்கு என்ன கருவிகள்? புற கருவிகள், எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாமாய் இருக்கின்ற கடவுள் நிலையை எல்லோரும் தனக்குள் இருக்கின்ற ஆத்மசக்தியாக உணர்வதற்குண்டான வழிமுறைகளை தெளிவுபடுத்தி அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார்கள். கைவிடுவதும் இல்லை. அதனாலதான் நம்பிக்கை, ட்ரஸ்ட். அப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? கடந்து உள்ளே அது இருக்கிறது. கடந்து என்னுள்ளது இருக்கிறது. அது என்னுள் ஒளியாய் உணர்வாய் இருக்கிறது. அப்ப யார் இருக்கா? கடவுள். 26/3/2026 அதிகாலை மலேசிய உணர்வாளர்கள் குருமகானின் வழிநடத்துதலின்படி பொன் பிரணவாலயத்தில் தவம் ஏற்றினார்கள். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மாணவர்கள் மலேசிய மெய்யன்பர்களுக்கு யோக கலைகளை சிறப்பாக செய்து காட்டி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி அறக்கட்டளை அரங்காவலர் பொருளர் மெஞ்ஞான ஆசிரியர் RVS செந்தில்குமார், மெஞ்ஞான ஆசிரியர் புவனேஸ்வரி, மெஞ்ஞான செல்வர் ராஜேஷ் அனைவரும் தங்கள் நிறுவனத்தின் புது கணக்கை துவங்க ஞானபீடத்திற்கு வருகை விழுந்து குருமகானின் அருளாசியை பெற்றுக் கொண்டனர். ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி முன்னாள் மாணவி மெய்திருமதி சுமதி அவர்களின் அன்பு மகள் தேஜா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு குருமகானிடம் நல்ல அருளாசிகள் பெற்றனர். 26/3/2026 மாலை நடைபெற்ற சிறப்பு சந்தங்கத்தில் மகாசக்தி யோகம் பயின்ற உணர்வாளர்களுக்கு குருமகான் அவர்கள் தனது நல்லாசிகளை தெரிவித்தார். தொடர்ந்து குருமகான் அவர்கள் 8 அறிவுகளை பற்றி எடுத்துரைத்தார்கள். முதல் அறிவு என்ன? தொடு அறிவு. இரண்டாவது சுவை அறிவு. மூணாவது வாசனை அறிவு. நாலாவது அஞ்சாவது ஆறாவது பகுத்தறிவு. பகுத்தறிவு அது எங்க இருக்குது? அதான் இங்க. The sixth sense. இது 7th sense. மேல 8th sense. அப்ப எல்லாமே எங்க இருக்குது? நமக்குள்ளதான். 27/3/2026 காலை ஞானபீடத்தில் சிறப்பு தவத்தில் குருமகான் அவர்கள் கையில் உள்ள விரல்களுக்கு உண்டான ஆன்மீக தொடர்பை விளக்கினார். கை தத்துவம் and philosophy. இப்ப பாருங்க, சிறு விரல் இது நமது உடலை குறிப்பது. மோதிர விரல், இரண்டாவது விரல் நமது மனதை குறிப்பது. மூன்றாவது விரல் நடு விரல், அது அறிவை குறிப்பது. நான்காவது விரல், அது ஆன்மாவை குறிப்பது. இருப்பதெல்லாம் இந்த 4. இந்த அஞ்சாவது என்ன? பரமாத்ம நிலை, பரநிலை, அதுவே இறை நிலை. அதுவே. தொடர்ந்து மகாசக்தி யோகத்தில் கலந்து கொண்ட மெய் அன்பர்கள் அனைவருக்கும் குருமகான் அவர்கள் சான்றிதழ்கள் வழங்கினார்கள். அதன்பின் உலக சமாதான ஆலயத்தின் சார்பாக மலேசிய மெய் உணர்வாளர்கள் அனைவருக்கும் குருமகான் பயனாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். குருமகானிடம் ஆசி பெற்று குருமகானுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு மலேசிய அன்பர்கள் அனைவரும் தங்களது தாய்நாட்டிற்கு புறப்பட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.